ஓம்காலி சரணம் திருச்சிற்றம்பலம். அம்மா எந்த சிவாலயத்துக்கு வந்திருக்கிறீங்கன்னு பார்க்குறீங்களா? ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயம் ஒரு 1000 வருஷத்துக்கு முற்பட்டதுன்னு சொல்லலாம். இந்த சிவாலயம் பக்கத்தில் தான் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பூர்வீகமான வீடு இருந்திருக்கு. அதை இப்போ பக்தர்கள்லாம் சேர்ந்து அழகான ஒரு கற்கோவிலாக கட்டி அங்கே கும்பாபிஷேகம் பண்ணியிருந்தாங்க. அம்மா அங்கே போய் தரிசனம் பண்ணிவிட்டு இந்த ஆலயத்துக்கு வந்தேன். இங்கே சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக இருக்கிறார். எப்படி பார்த்தாலும் ஒரு 1300 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட ஒரு கட்டட அமைப்பு. 3 விதமான மன்னர்கள் கட்டியிருக்கிறாங்க. பல்லவர்கள், சோழர்கள், சாளுக்கியர்கள் அப்படின்னு சொல்லி 3 விதமான மன்னர்களால் ஒவ்வொரு காலகட்டத்தில் இந்த கோவில் விரிவடைஞ்சிருக்கு. பார்க்குறதுக்கே சிவபெருமான் அந்த அளவுக்கு கம்பீரமாக ஒரு பிரம்மாண்டமாக அந்த கருவறையில் இருந்தார். இங்கே என்ன ஒரு தனி சிறப்பு அப்படின்னா, ரிஷிப ஆடுறர். அந்த ரிஷிப வாகனத்தில் குரு பகவானாக இங்கே காட்சி கொடுக்குறார். நம்ம குரு பகவான்னா ஒரு மரத்தடியில் அந்த முனிவர்கள் முன்னாடி ஒரு கம்பீரமாக உக்காந்துட்டு இருப்பார், அதை பார்க்குறோம். ஆனால் இங்கே நின்ற கோலத்தில் ரிஷிப வாகனத்தோட குரு பகவான் காட்சி கொடுக்குறார். இன்னும் ஒரு சிறப்பு பார்த்திங்கன்னா, இங்கே நவகிரகங்கள்லாம் யோக நிலையில் இருக்கிறாங்க. அந்த நவகிரகங்கள்லாம் பார்த்தா அவ்வளோ அழகாக அற்புதமாக இருக்கிறாங்க. இதோட ஸ்தல வரலாற்றெல்லாம் அந்த குருக்கள் என் கையில் எடுத்து சொன்னாங்க. அதை பற்றி சொல்லணுன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஆலயம்தான் இந்த இடம். இது திருநாவலூர் அப்படின்னு சொல்லி விழுப்புரத்தில் நம்ம ஹைவேயிலிருந்தே ஒரு 3 கிலோமீட்டர் உள்ளே போனாவே அந்த கோவில் வந்துடுது. ரொம்ப பழமையான கோவில். இங்கே காராம்பசு சிவபெருமானுக்கு பால் சொரிஞ்சதாக இங்கே அந்த குருக்கள் சொல்லியிருந்தார். ரொம்ப தொன்மையான ஒரு பழமையான ஒரு சிவன் ஆலயம். அதுவும் அந்த பைரவர் பார்த்திங்கன்னா 2 பைரவர் இருப்பார். 2 விதமான அரசர்களால் பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு செஞ்சது. உள்ளே பார்த்திங்கன்னா பெருமாள் கோவில் இருக்குது. அம்பாள் அவ்வளோ அற்புதமாக இருக்கிறாங்க. இந்த நவகிரகங்கள்லாம் பாருங்கள், யோக நிலையில் இருப்பாங்க. எல்லோரும் அமர்ந்த மாதிரி ஐயப்ப சுவாமி எப்படி உக்காந்துருக்குறாங்களோ அந்த மாதிரி. இந்த சிவபெருமான் லிங்கம் பார்க்குறீங்க இல்லையா, இந்த திருவுருவம் சுக்கிர பகவான், நவகிரகங்களில் சுக்கிரன் சொல்லக்கூடிய அவரால் பூஜிக்கப்பட்ட லிங்க திருமேனி. அவருக்கு உண்டான தோஷங்கள் நீங்கன்னு சொல்லி அவர் இந்த இடத்துல தவம் இருந்து வழிபாடு செஞ்சுருக்கிறாங்க. யாருக்கெல்லாம் சுக்கிர தோஷம், பணத்தினால நிறைய தட்டுப்பாடு, பண விரயங்கள்லாம் ஏற்படுதோ அவங்கெல்லாம் இந்த இடத்துல சுந்தரமூர்த்தி நாயனவருடைய ஆலயத்தையும் தரிசனம் பண்ணிவிட்டு சிவபெருமானும் தரிசனம் பண்ணிவிட்டு, குரு பகவானுடைய தோஷம் இருக்குதுன்னாலும் இங்கே ரிஷிப ஆடுறராக குரு பகவான் நின்ற கோலத்தில் ஆனந்த ரூபமாக தரிசனம் கொடுக்குறாரு. அவ்வளோ ஒரு சாணத்தியமான இந்த கோவிலில் அம்மா தரிசனம் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சியாக நினைக்கிறேன். நீங்களும் ஒரு முறை கண்டிப்பாக இந்த ஆலயத்தை தரிசனம் பண்ணுங்கள்.